Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நம்ம வாட்டர்மெலன் வச்சு வீட்லயே ரொம்ப சூப்பரா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட நியூ வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ்கிரீம் பண்றதுக்கு வாட்டர்மெலனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய பீஸ் வச்சிருக்கேன். இதுல நமக்கு தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஸ்கின் ரிமூவ் பண்றது ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். பாருங்க, வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியானது தான். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம சின்ன சின்ன கியூப் சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம விதைய ரிமூவ் பண்ணும்போது ஈஸியா விதை ரிமூவ் ஆயிடும். பாருங்க, இது மாதிரி தான் எடுத்தணும். ஈஸியா இருக்க விதை எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது மாதிரி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நான் இந்த அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு காத்து போகாத ஒரு நல்ல ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஃப்ரீசர்ல வைக்கணும். நல்லா ஐஸ் கியூப் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு வச்சு எடுத்துருங்க. ஒரு 4 to 5 hours வச்சாலே போதும், நல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். பாருங்க, நம்ம நல்லா டைட்டா வந்து மூடி வச்சிருங்க. அப்பதான் ரொம்ப சீக்கிரமா வந்து ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் வந்து ஒரு 5 hours கழிச்சு எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அழுத்தமா வந்து ஐஸ் கட்டி ஆயிருக்கணும். பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த அளவுக்கு வச்சிடுங்க. 4 to 5 hours இல்லைன்னா கூட ஒரு 6 to 7 hours வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். இப்போ இதோட நான் வந்து 1/2 லிட்டர் பால் நல்லா வந்து சுண்ட காய்ச்சி இதோட சக்கரை போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதோட ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் பால் பார்த்தோன்னா இதுவும் ஒரு 4 to 5 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. இதுவும் ரொம்ப நல்லா கூலாக இருக்கணும். அப்போதான் நம்ம அரைக்கும் போது அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இது நல்லா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பாக்ஸுக்கு மாத்திடலாம். இது பார்த்தோன்னா ரொம்ப காத்து போகாத நல்லா டைட்டா இருக்க மூடி போட்ட பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஐஸ் வந்து நல்லா க்ரீமியா வரும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து கிறிஸ்டலா வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இப்போ இதை ஒரு மூடி போட்டு 8 hours வச்சு எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஓவர் தி நைட் வந்து அப்படியே ஃப்ரீசர்லேயே வச்சு எடுத்துருங்க. பாருங்க, இது நான் ஓவர் தி நைட் வந்து ஃப்ரீசர்லேயே வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சூப்பரா க்ரீமியா நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இதை வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வாட்டர்மெலன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்க, இது மாதிரி நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு கூட எடுத்து சர்வ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியா வந்திருக்கு பாருங்க. இப்போ இதுல லாஸ்டா நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் வீட்லயே ரெடி. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.